وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. وقال النبي صلى الله عليه وسلم إن هذه ضجعة أهل النار. புகழனைத்தும் இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களையும் என்னையும் படைத்து இஸ்லாத்தை அருளிய அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் மேலும் குறிப்பாக உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். நான் முதலிலே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு நம் அனைவரையும் இங்கு இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒன்று கூட செய்தானோ இதன் மீது அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் இந்த தராவீஹ் தொழுகைக்கு பிறகு தொடர்ந்து இஸ்லாமிய வாழ்விய ஒழுக்கவியல் என்கிற தலைப்பிலே பல விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய அமர்வில் நாம் தூக்கத்தினுடைய அந்த ஒழுக்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். பொதுவாக நாம் ஒரு புது அமர்வில் உட்கார்ந்துருக்கோம்னா நம்ம படித்த பின்பு இருக்கக்கூடிய நம்ம சென்ற தர்சனுடைய விஷயங்களை நினைவு கூறுறது ஒரு நல்ல ஒரு விஷயம். நேற்றைய தர்சிலே நாம் தூக்கத்தினுடைய மேலும் தூங்கி எழும்புதல் இதனுடைய ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம். இதிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 4 ஒழுக்கத்தை பற்றி நேற்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்னென்ன பார்த்தோம் நேற்று? மாஷா அல்லாஹ், சுய பரிசோதனை பற்றி பார்த்தோம் முதல் ஒழுக்கமாக. இரண்டாவது துவா கேட்க வேண்டும், உது செய்துவிட்டு நாம் தூங்க வேண்டும், சீக்கிரமாக நாம படுக்கைக்கு போக வேண்டும், இது ஒன்று பார்த்தோம். அதே போலவே நம்மளுடைய அந்த படுக்கையை தட்டி நல்ல உதறி நல்ல முறையாக தூய்மையான அந்த படுக்கையை ஆக்கிவிட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அனைவரும் கேட்டிருக்கீங்க, மிகவும் சந்தோஷமாக. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தர்சிலே இன்னும் பல விஷயங்கள், இன்னும் பல ஒழுக்கங்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்க உள்ளோம். இன்றைய இந்த அமர்விலே முதல் ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எப்பொழுதெல்லாம் ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் தூங்குவதற்காக செல்கிறானோ, படுக்கையை நோக்கி செல்கிறானோ, அவன் எப்படி தெரியுமா படுக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் இந்த பொசிஷனை சொல்லி தராங்க. எப்படி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே சொல்லி தராங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் எந்த புறத்தில் எந்த பொசிஷன்ல நாம படுக்கணும் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹதீஸிலே சொல்றாங்க, ஒரு முஃமின் தன்னுடைய படுக்கையிலே சென்று விட்டால் முதல்ல அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய வலது பக்கம், அதாவது ரைட் ஹேண்ட் சைடு, தன்னுடைய முகம் பார்த்த வகையில அவனுடைய தூக்கம் இருக்கணும். இல்ல அந்த டைம்ல அந்த மாதிரியான பொசிஷன்ல என்னால தூக்கம் வராது, நான் திரும்பி படுத்துருவேன், தூக்கத்துல திரும்பிடுவோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, லா ஹரஜ். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நம்ம படுக்கையின் பக்கம் போகும் பொழுது, அதாவது போறோம், உது செஞ்சுட்டு வரோம், இப்போ நம்ம தூங்க போறோம்னா அந்த தூக்கத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்கணும்? நம்ம வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இது சுன்னத்தான ஒரு முறை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்தினுடைய அஹ்லாக்கிலே இது சொல்லி காண்பிக்கிறாங்க. நாம் எப்பொழுதெல்லாம் தூங்க செல்கிறோமோ நாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வலது பக்கத்திலிருந்து நம்ம தூங்க ஆரம்பிக்கணும். இது சுன்னத்தான ஒரு முறை. இது எப்போ? இது ஒரு நார்மலான ஒரு பழக்கம். ஆனா ரசூலுல்லாஹ் நீங்க பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு வேலையை செய்தாலுமே, எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலுமே ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க.
பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணுமா, வலது கையால சாப்பிடுவாங்க. ஒரு செப்பலை அணியணுமா, ரசூலுல்லாஹ் வலது கால முதல்ல அணிவாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து நற்காரியங்களுக்கும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரைட் சைடை பயன்படுத்தியிருப்பாங்க. இது சுன்னத்தான ஒரு முறையிலும் வருது. சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அந்த நன்மையும் அல்லாஹ் தருவான். மேலும் நாம் வலது பக்கம் படுத்து தூங்கினால் மேலும் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய நன்மையும் அல்லாஹ் தருவான். 2 கூலிகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒழுக்கத்தை நாம பின்பற்றணும். இதே போலவே இரண்டாவது ஒழுக்கத்தை பற்றி நாம் பார்த்தால் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, நாம எப்படி படுக்கணும். இதே பொசிஷன் வலது பக்கம் படுக்கிறோம், ஆனா எப்படி படுக்கணும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை ஒரு முறை ரசூலுல்லாஹ் அவர்கள் பார்க்கிறாங்க, படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி, தன்னுடைய வயிற்று பகுதியின் பக்கமாக, அதாவது குப்புற படுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, முதுகு மேல வயிற்று கீழே மாதிரி, இப்படி படுக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த பொசிஷன்ல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இவரை பார்க்கிறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, யா அபூதர் இன்ன ஹாதிஹி ரிஜஅத்துன் அஹ்லின் நார். அபூதர் அவர்களே இப்படி படுக்காதீங்க. எப்படி இப்படி குப்புற படுக்கிறது, இப்படி படுக்காதீங்க. ஏன், இன்ன ஹாதிஹி ரிஜஅத்துன் அஹ்லின் நார், இது நரகவாதிகளுடைய படுக்கக்கூடிய அந்த நிலைமையாக இருக்கு. அல்லாஹு அக்பர். நரகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தள்ளுவான் நரகவாதிகளை, இந்த மாதிரியான குப்புற புறத்துல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை நரகத்துல நுழைப்பான். இந்த மாதிரியான நிகழ்வை நீங்க நடக்காதீங்க. தூக்கத்துல இருந்தாலுமே சரி, இப்படி குப்புற படுக்கிறது ரசூலுல்லாஹ்விற்கு மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருந்துச்சு. இதே இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதை விளக்கும் வகையில ஹல் யகுப்புன் நாஸி அலா உஜூஹிஹிம், அதாவது நரகத்துல ஒவ்வொரு நரகவாதியும் எப்படி நுழைக்கப்படுவான், அலா உஜூஹிஹிம், தன்னுடைய முகத்தினுடைய புறத்துல, அதாவது குப்புறம் எப்படி நம்ம படுக்கிறோமோ முகம் கீழே வந்துருமோ இந்த மாதிரியான பொசிஷன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை நரகத்துல தள்ளுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி நாம எத்தனையோ நபர்களை பார்க்கலாம், இப்படி குப்புறப்படுத்தாதான் நல்ல முறையில தூக்கம் வரும். இல்ல என்னால மற்ற பொசிஷன்ல படுக்கவே முடியாது, மற்ற பொசிஷன்ல படுத்தா அதை விட இதுல நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு நாம நினைச்சாலுமே உலமாக்கள் சொல்றாங்க, அப்போ இந்த மாதிரியான தூக்கம் நமக்கு தேவையில்லை. அந்த நிலைமையில படுத்துதான் நமக்கு தூக்கம் வருது நிம்மதியானா, இதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நிம்மதியான தூக்கம் நமக்கு தேவையில்லை. ஏன், அந்த தூக்கம் நமக்கு ஃபஜர்ல இருந்து தடுத்து விடும், மற்ற நல்ல காரியங்கள்ல இருந்து தடுத்து விடும், தஹஜ்ஜுத் தொழுவ முடியாது. அப்போ இப்படியான தூக்கத்திலேயே முழுகி கொண்டு தூங்குவது இதுவும் நமக்கு தேவையில்லை. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகிய முறையில சொல்றாங்க. இப்படி படுப்பது நிச்சயமாக வெறுக்கத்தக்க செயல் ஒன்று, மேலும் இது நரகவாதிகளுடைய நிலைமையாக இருக்கு. இதை நாம பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு அஹ்லாக், இந்த ஒரு ஒழுக்கத்தை பாருங்க, எந்த அளவிற்கு இஸ்லாம் ஒரு முஸ்லிமை பாதுகாக்குது. இந்த ஹதீஸை படிச்சா தெரியும் ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு பெரிய நபி, இமாமுல் அம்பியா, அதாவது எல்லா நபிமார்களுடைய இமாம், தலைவர், இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்ட ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சின்ன விஷயத்தை சொல்லி தராங்க பாருங்க. அல்லாஹு அக்பர். இதை கூட கவனிச்சு வச்சிருக்காங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் இதை வலியுறுத்துது, இஸ்லாம் இந்த ஒழுக்கத்தை காண்பிக்குது. என்ன, இதே தூக்கத்தினுடைய ஒழுக்கத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நம்ம மாடியில படுக்கும் பொழுது, அதாவது திறந்த மாடியில, இப்போ எப்படி மொட்டை மாடி சொல்றோமோ டெரஸ் சொல்றோமோ, இந்த வெயில் காலத்துல எல்லாம் இப்போ படுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு நிறைய பேருக்கு. இப்போ இந்த மாதிரியான இடத்துல நம்ம படுக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அங்கேயும் ஒழுக்கத்தை கத்து தராங்க. எங்க நம்மளை சுத்தி செவர் இல்லையோ, இப்போ நிறைய பால்கனி இருக்கு, மொட்டை மாடியில போனாலுமே பால்கனி இருக்கு, சுத்தி வீடுகள் இருக்கு, செவர் இருக்கு. அந்த காலத்துல வீடுகள் எப்படி இருந்துச்சு, ஒரே ஒரு செவர் எழுப்பி கீழே மட்டும்தான் இருப்பாங்க, மேல மாடியாக இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, வலியுறுத்துறாங்க, எந்த மாடியில திறந்த வெளியாக இருக்கிறதோ, அதாவது சுற்றி செவர் இல்லாம இருக்கிறதோ, அங்க படுப்பது நிச்சயமாக நல்லதில்லை. மாறாக அங்க படுக்க கூடாது. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக இருக்கு. உலமாக்கள் சொல்றாங்க. ஏன்னா சில பேருக்கு தூக்கத்துல நடக்கக்கூடிய வியாதி இருக்கும், அவங்க தூக்கத்தில் நடந்தா நிச்சயமாக அங்கிருந்து கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லையா, நம்ம தூக்கத்துல புரண்டு படுப்போம், அப்படி புரண்டு படுக்கும் பொழுது அங்கிருந்து கீழே விழக்கூடிய மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை கூட ரசூலுல்லாஹ் கவனத்துல கொண்டு இஸ்லாம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லாஹு அக்பர். எந்த அளவிற்கு இஸ்லாம் எவ்வளவு எளிமையான விஷயங்களை கூட ரசூலுல்லாஹ்வுடைய வாயால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வைக்கிறான் பாருங்க. இதுதான் இஸ்லாம். இப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஒரு ஒழுக்கத்தை காண்பித்து தராங்க. இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. சிலவங்க பழைய ஆளுங்க சொல்லுவாங்க, திறந்த மாடியில படுக்கக்கூடாது,
அதாவது எங்க நமக்கு மேல ஒரு ஒரு சபஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இல்லையோ அங்க நாம படுக்கக்கூடாது. நம்ம திறந்த மொட்டை மாடியில படுக்கக்கூடாது, இங்க ஏதாச்சும் ஆயிடும். இது எல்லாமே தவறான விஷயங்கள். ஹதீஸ்ல நீங்க தேடி எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆதாரம் கிடைக்காது. மாறாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லியிருக்காங்க, சுத்து வட்டாரத்துல உங்களுக்கு சுவர் இல்லையா அங்க நீங்க படுக்கக்கூடாது. அந்த மாதிரியான மாடிகளை நம்ம படுத்துக் கொள்வது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இதை போலவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு படி மேல சென்று ஒரு விஷயத்த சொல்லி காண்பிக்கிறாங்க. தூங்கும் பொழுது சில பல விஷயங்களை நாம செய்யணும். தூக்கத்தினுடைய ஒழுக்கம் இருக்கு, ஆனா தூங்குவதற்கு முன்பாக நாம செய்யக்கூடிய பல ஒழுக்கங்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்த சொல்றாங்க. எப்பொழுதுமே நாம தூங்குவதற்கு செல்றதுக்கு முன்பாக கதவை மூடி தூங்கணும். எப்படி? கதவை மூடி திறக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், யாருமே கதவை திறந்து போட்டு தூங்குறது இல்லை. ஆனா அந்த கதவை மூடும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அதப், இந்த ஒரு அஹ்லாக சொல்லி தராங்க. பிஸ்மில்லா சொல்லி மூட வேண்டும். எத்தனை பேர் மூடி இருப்போம்? பிஸ்மில்லா சொல்லி ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வீட்டினுடைய அந்த கதவை, மெயின் டோராக இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய ரூமுடைய டோரா இருக்கட்டும், அதை மூடும் பொழுது ஒவ்வொரு நேரமும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இக்லிக் பாபக வகுல் பிஸ்மில்லா, நீங்கள் உங்களுடைய கதவுகளை மூடி சென்று தூங்கி விடுங்கள். மேலும் மூடும் பொழுது எப்படி சொல்லணும்? பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுங்கள். ஏன்? எத்தனையோ ஷைத்தான்கள், ஜின்கள் இந்த உலகத்துல உலாவி வராங்க. அவங்களுடைய பாதுகாப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி செய்யறான்? இந்த கதவின் மூலமாக. எந்த கதவு அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு மூடப்படுகிறதோ அங்கு எந்த விதமான ஷைத்தான், ஜின்கள் உள்ள நுழையாது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு கதவை மூடுறதுக்கான விஷயத்த கூட அந்த ஒழுக்கத்துல சொல்லி தராங்க. இதே போலவே தூங்குவதற்கு முன்பாக எந்தெந்த விஷயங்களை நாம மூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒன்று நம்ம கதவை மூடணும். இது நாம தெரிந்து கொண்டோம். கதவை மூடுவதற்கு பிறகு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, கிச்சன்ல இருக்கும். பெரும்பாலான ஜென்ஸ் கிச்சன் பக்கம் போக மாட்டாங்க, தெரியாது. ஆனா பெண்களுக்கு தெரியும், எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கும், எத்தனையோ வெசல்ஸ் இருக்கும். அதுல தண்ணீருடைய பாத்திரம் தனியா இருக்கும், நம்ம உணவுனுடைய விஷயங்கள் இருக்கும், அங்கேயே வச்சிருப்பாங்க, இல்ல ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூட வலியுறுத்துறாங்க. எத்தனை பாத்திரங்கள் இருக்கிறதோ அனைத்து பாத்திரங்களையும் பிஸ்மில்லா என்று சொல்லி அதை மூடி விட்டு நீங்க தூங்குறதுக்காக போங்க. ஏன்? ஏன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல மிகவும் நல்ல முறையில சொல்றாங்க, فَإِنَّ فِي السَّنَةِ لَيْلَةً يَنْزِلُ فِيهَا وَبَاءٌ. இந்த ஒரு வருடம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வருஷ காலத்துல ஒரு இரவுல நிச்சயமாக ஒரு பெரிய கொடூரமான ஒரு நோய் ஒரு இரவுல இறங்குது. இது ஹதீஸ்லயே இருக்கு. வருஷம் முழுவதாக இருக்கட்டும், அந்த வருடம் முழுவதிலையும் ஒரு நாள் ஒரு இரவுல வானத்துல இருந்து ஒரு கொடூரமான நோய் இறக்கப்படுது. இந்த நோய் ஏதாவது ஒரு பாத்திரத்துல நுழைந்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் அந்த நோய்க்கு ஆளாகி விடுவார்கள். ரசூலுல்லாஹ் இதை கூட சொல்லி தராங்க. இந்த நோயிலிருந்து நாம தவிர்த்து கொள்ளணும்னா, நம்மளை நாமளே காப்பாற்றி கொள்ளணும்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாத்திரங்களையும் சரி, கதவுகளையும் சரி, எல்லாமே பிஸ்மில்லா என்று சொல்லி மூடிவிட்டு நம்ம படுக்கறையில செல்ல வேண்டும். இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய மிகவும் முக்கியமான ஒழுக்கங்களே ஒன்றாக இருக்கு தூங்குவதற்கு முன்பாக. இதை போலவே மதீனாவுடைய காலத்துல எங்க இப்போ லைட்லாம் இருக்கிறதோ, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய இதுவும் மாபெரும் மறுக்குடை. ஆனா நாம அந்த மதீனாவுடைய காலத்தை எடுத்து பார்த்தா, இல்ல இப்போ கூட கிராமப்புறத்துல எடுத்து பார்த்தா இந்த மாதிரியான லைட் ஃபெசிலிட்டி இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க? மெழுகுவர்த்தி போல இருக்கக்கூடிய விஷயங்கள், நெருப்புனால எரியக்கூடிய ஒளியின் பால தான் அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய வீட்டை பிரகாசப்படுத்திப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திற்கு ஏற்ப சொல்றாங்க, இந்த கட்டளைய, இந்த ஒரு ஒழுக்கத்தை கற்று தராங்க. فَإِنَّ فِي سَنَةٍ, அதாவது யாருடைய வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு நெருப்புனால ஒரு விஷயம் இருக்கு, அதனுடைய பிரகாசமான ஒளியில நாம வீட்டுல ஒளி ஏற்றுறோம்னா, இந்த மாதிரியான ஒளியை நம்ம அணைச்சிட்டு வீட்டுல தூங்க போகணும். ஏன்? மதீனாவில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்படி சஹாபாக்கள் அந்த மெழுகுவர்த்தியாக இருக்கட்டும், நெருப்புல வரக்கூடிய ஒளியாக இருக்கட்டும், அதை விட்டுட்டு அப்படியே தூங்க போயிடுவாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்கும்? அவங்களோட கைப்பட்டோ இல்லை எலியினுடைய ஒரு தொல்லையா இருக்கட்டும், இது எல்லாம் தட்டி விட்டதற்கு பிறகு அந்த வீடே எரியக்கூடிய நிலைமை ஆகியிருக்கும். அல்லாஹ் அக்பர். எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோமா இல்லையா?
அப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அஹ்லாக சொல்லி தராங்க. லா தத்ருக்கு அன்னார் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய வீட்டிலே இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த நெருப்பினால் வரக்கூடிய ஒளி எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ இது எல்லா அனைத்து விஷயங்களுமே அணைத்து விடுங்கள். ஏன் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம போனோம்னா தூங்குறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கும். இதை வச்சு உலமாக்கள் இன்றைய காலத்திலே உலமாக்கள் சொல்கிறார்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பு இந்த மாதிரியான விஷயங்களை கூட நல்ல முறையில் அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு போகணும். இந்த அளவிற்கு நம்மளுடைய உலமாக்களும் இதுல இருந்து என்ன எடுக்கிறாங்க, இந்த ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க. அந்த காலத்துல நெருப்பான ஒளி இருந்துச்சு, ஆனா இப்போ என்ன இருக்கு, கேஸ் இருக்கு. அப்போ அந்த கேஸை கூட நல்ல முறையில அணைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, நீங்க தூங்குறதுக்கு போங்க. அதே மாதிரி நம்ம கடைசியில என்ன செய்வோம், தூங்குறதுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடணுமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கக்கூடிய ஒளியை நீங்க அணைச்சிட்டு தூங்குறதுக்கு போங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஒளியை அணைக்கணுமா, இப்போ இருக்கிற லைட்டை கூட அணைக்கணுமா? இதனால ஒண்ணுமே நமக்கு தீங்கு இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் உலமாக்கள் சொல்றாங்க, லைட்டை அணைக்கிறது மிகவும் நல்லாத ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவை எதற்காக ஆக்கியிருக்கிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, இந்த இரவை தூங்குவதற்காகவும் இந்த தூக்கத்துல உங்களுக்கு நிம்மதியை தருவதற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். இப்போ இரவு முழுவதும் இருட்டாக இருந்தாதான் நல்ல முறையில தூக்கம் வரும். இது ஒரு விஷயம். அதே போலவே உலமாக்கள் இதை கொண்டு வராங்க, இந்த சட்டத்தை புரிய வைக்கிறாங்க. இரவுல ஒரு மனிதன் எப்படி வேணாலும் தூங்கலாம், அவனுடைய பிரைவசி நிறைய இருக்கும். இப்போ அந்த ஒரு சின்ன ஒளி இருந்தா கூடமே அவனுடைய துணி நகர்றதும் இல்லை அவனுடைய பிரைவசியில கண்டிப்பாக இது ஏற்படும். இதனாலேயே உலமாக்கள் சொல்றாங்க, இருக்கக்கூடிய ஒளிகளை கூட லைட்டாக இருந்தாலும் சரி, லேம்பாக இருந்தாலும் சரி, அதை கூட அணைச்சிட்டு தூங்குறது சுன்னத்தான ஒரு முறை. இது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கு. இதற்கு பிறகு இது எல்லாமே இப்போ நான் சொன்னது பழக்க வழக்கங்களுடைய ஒழுக்கம். உது செஞ்சு தூங்குறதா இருக்கட்டும், இல்லை அது சீக்கிரமாக தூங்குறதா இருக்கட்டும், பாத்திரங்களை மூடி தூங்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய செயல்களினுடைய ஒழுக்கம். இப்போ இந்த ஒழுக்கத்திலேயே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எங்க இந்த செயல்கள் ஒரு அங்கமாக இருக்கிறதோ இதே போலவே துஆக்களை ஓதி தூங்குவது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கமாக இருக்கு, சுன்னத்தாக இருக்கு. ரசூலுல்லாஹ் காண்பிக்கிறாங்க. எந்த மாதிரியான துஆக்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அஹாதீஸ்கள்ல பல்வேறு துஆக்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில பல வசனங்களையும் சொல்லி தராங்க. என்ன, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சி, அதாவது ஆயத்துல் குர்சி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, என்ன இருக்கு, அல்லாஹு லா இலாஹ, மாஷா அல்லாஹ், இந்த அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல் குர்சியை யார் ஓதிவிட்டு தூங்க செல்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் புறத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு முழுவதும் இவர்களுடைய பாதுகாப்பிற்காக ஒரு மலக்க அல்லாஹ் நியமிச்சிடறான். சுப்ஹானல்லாஹ். இப்படி நாம தூங்குறோம், இந்த தூக்கத்துல நாம இந்த ஒழுக்கத்தை பின்பற்றி தூங்கினா இந்த தூக்கமும் நமக்கு இபாதத்து, அல்லாஹ் நன்மையை தருவான். நாம தூங்குறதற்கு பாதுகாப்பாக ஒரு மலக்கையும் அல்லாஹ் நியமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தூங்குவதற்கு முன்பாக ஆமனர் ரசூல் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை ஓதிவிட்டு தூங்க செல்கிறார்களோ கஃபதா, இந்த 2 வசனங்களும் அவர்களுக்கு போதுமானதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் அக்பர். போதுமானதாகனா என்ன, உலமாக்கள் இந்த ஹதீஸினுடைய தஷ்ரீஹ், அதாவது விளக்க உரையிலே முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ஒன்று இந்த 2 வசனங்களை நாம தூங்கிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த காண்பித்து கொடுத்த அஹ்லாக்க நாம நிறைவேற்றி விட்டு தூங்கினால், இந்த 2 வசனங்கள் ஓதிவிட்டு தூங்கியதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு இரவு முழுவதும் இந்த திலாவத், அதாவது குர்ஆனை ஓதுவதற்கான அந்த நன்மையை தருவான். அல்லாஹ் அக்பர். இப்படி 2 வசனம், இந்த வசனத்தை யார் ஓதிவிட்டு தூக்கத்திற்கு செல்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் முழு இரவும் திலாவத்திய குர்ஆனை ஓதியதனோட அந்த நன்மையை தரான். இல்லையா, இன்னொரு முஹத்திஸீன் இந்த தஷ்ரீல சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஷர், அதாவது தீமையிலிருந்து தீங்கிலிருந்து இவரை இரவு முழுவதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றிடுறான். அப்படியும் இல்லையா, இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் தூங்கும் பொழுது இவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய சில பல பூச்சிகள், இன்செக்ட் என்னென்ன இருக்கிறதோ இந்த உலக ரீதியாக அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் அனைத்து விஷயங்களினுடைய தீங்குல இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றிடுவான். அல்லாஹ் அக்பர். வெறும் எது,
இந்த 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களை ஓதிவிட்டு நாம தூங்கணும். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅவ்வதத்தைன், இந்த குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், மேலும் இஹ்லாஸ், இந்த 3 குல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நாம ஓதிவிட்டு, இந்த சூறாக்களை நாம ஓதிவிட்டு தூங்கினால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் மீது அமல் செய்த நன்மை கிடைக்கும். ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இரவும் இந்த முஅவ்வதத்தைனை ஓதுவார்கள். ஓதியதற்கு பிறகு இதை அப்படியே தன்னுடைய கையிலே, நாம எப்படி துவா செஞ்சு தம் செய்வோமோ அதை தன்னுடைய கையில கொண்டு தன்னுடைய உடம்பு முழுவதுமாக இதை பரப்பிப்பாங்க. ஏன்? ஏன்னா இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய உடல்நிலைக்கும் நிச்சயமாக நல்லதை நாடுவான். அல்லாஹ் அக்பர். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நாம பேணக்கூடிய துஆவுடைய அஹ்லாக்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல நம்மளுடைய பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு மிகவும் முக்கியமான வலியுறுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். எப்படி? இது பொதுவாக அவர்களுக்கு இந்த ஹதீஸ் படித்தா இன்ஷா அல்லாஹ் தெளிவாக தெரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக பெண்களுக்காக வேண்டியே இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. எப்படி? ஹதீஸினுடைய நிகழ்வு இப்படி இருக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகள். அது எப்படிப்பட்ட மகள்? மிகவும் பிடிச்சமான ஒரு மகள், பாசத்துக்கும் நேசத்திற்குரிய மிகவும் ரசூலுல்லாஹ்விற்கு நெருங்கிய ஒரு மகளாக இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. கேள்விப்படுறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில பைத்துல் மால்ல இருந்து இந்த போர் முடிந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு. கேட்ட உடனே அதுல அடிமைகளும் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. வந்து பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் இல்ல. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, எனக்கு இரவும் பகலுமாக வேலை இருக்கு, நானும் சொல்லுகிறேன், இபாதத் செய்யறேன். அதே போலவே சமைக்கக்கூடிய அந்த நேரத்துல முதலுடைய காலத்துல எப்படி இருக்கும், மிக்சி கிரைண்டர் எதுவுமே இருக்காது, கையாலேயே அரைக்கணும், கையாலேயே அனைத்து விஷயங்களை செய்யணும். அப்போ என்னுடைய கைகள் கால்கள் எல்லாமே வலி ஏற்படுது. எனக்கு ஒரு அடிமையை கொடுத்தா அவங்க என்ன செய்வேன், அவங்க மூலியமாக எனக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தர நபி தன்னுடைய பொண்ணுக்கு தர மாட்டாரா? நிச்சயமாக தருவாரு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி காண்பிக்கிறாங்க, என்ன செய்தியை சொல்றாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வருது இப்படி தன்னுடைய பற்ற மகள் ஃபாத்திமா வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு கோரிக்கை, ஒரு அடிமைக்கு வேணும்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையை கொடுப்பதற்கு பதிலாக அதை விட பல் மடங்கு அதிகமான விஷயம், பல் மடங்கு நற்செய்தியை பெறக்கூடிய ஒரு சின்ன ஒரு அமலை சொல்லி காண்பிக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும், மேலும் இந்த வரக்கூடிய கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, எந்த அடிமைக்காக நீங்க ரிக்வெஸ்ட் வச்சீங்களோ, கோரிக்கை வச்சீங்களோ, எதற்காக? உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு இரவும் இரவனுடைய நேரத்துல தூங்குவதற்கு முன்பாக 3 தஸ்பீஹ்களை ஓதி கொண்டு தூங்குங்க. எப்படி? நாம தூங்குவதற்கு முன்பாக எப்படி தொழுகைக்கு பின்னாக எந்த தஸ்பீஹை ஓதணும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த 3 தஸ்பீஹ், அதே தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை. இந்த 3 தஸ்பீஹ்களை ஓதிவிட்டு நீங்கள் தூங்குங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ கைரும் மின் ஹாஜிமன். இது எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு அடிமை வைத்து என்னென்ன உதவிகள் எல்லாம் நடக்குமோ அதை விட அதிகமாக இந்த 3 தஸ்பீஹ் உங்களுக்கு நாடிடும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை பெண்கள் இருக்காங்க சுப்ஹானல்லாஹ். இப்பொழுது கூட தராவீஹ் தொழுகை தொழுதுட்டு திரும்ப வீட்டில் போய் சமைக்கணும், திரும்ப அதுக்கப்புறம் சஹருக்கான விஷயம் உணவுகளை தயாரிக்கணும். இப்படி வீட்டினுடைய கடமைகளையும் பூர்த்தி செஞ்சு அல்லாஹ்வுடைய கடமையும் பூர்த்தி செய்யக்கூடிய பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் வராங்க. இப்பவுமே பயான் கேட்டுக்கொண்டு தராவீஹ்ல நின்று கொண்டு எத்தனையோ நல்ல இபாதத்துகள்ல மூழ்கி இருக்காங்க. அவர்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். என்ன? இந்த 3 தஸ்பீஹ்களை ஓதி கொண்டு அல்லாஹ்விற்காக தூங்குங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து வழிகளையும் அல்லாஹ் போக்கிடுவான். இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிச்சிருக்கிறார்கள். அதற்கு பிறகு இறுதியாக தூக்கத்தினுடைய இந்த ஒழுக்கத்திலே வரக்கூடியது, தூங்கி எழுந்ததற்கு பிறகு நாம என்ன செய்யணும், அதனுடைய ஒழுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தூங்கி எழுந்ததற்கு பிறகு முதல் விஷயமாக நாம் துஆவை ஓத வேண்டும். ஏன்? முதல் ஒழுக்கம் என்ன சொன்ன?
முஹாசபத்துன் நஃப்ஸ், நம்மளுடைய நஃப்ஸை நாம கணக்கெடுப்பு எடுக்கணும். ஏன் எடுக்கிறோம்? ஏன்னா இப்போ நாம தூங்குறதுக்கு போறோம். இந்த தூக்கம் மௌத்தினுடைய ஒரு சமமாக இருக்கு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலையில நம்ம மௌத்துல இருந்து விழுந்து அல்லாஹ் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறான். அப்போ இந்த நேரத்துல அல்லாஹ்விற்கு நாம நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் இந்த ஒழுக்கத்தை கத்து தராங்க. அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். எல்லாம் புகழும் அந்த இறைவனுக்கே உற்றாகட்டும், யார் எங்களுக்கு மௌத்தை கொடுத்ததற்கு பிறகு உயிர்ப்பித்தான். சுப்ஹானல்லாஹ். மேலும் இந்த துஆ ஏன் படிக்கணும், இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கு, கடைசி இந்த ஹதீஸை கேட்டுட்டு நம்மளுடைய இந்த தர்ஸை முடிச்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க கேட்டிருக்கலாம் இந்த ஹதீஸ், கேட்ட ஹதீஸ் தான். அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் இரவு முழுவதும் ஆதமனுடைய மகன், அதாவது நம்மளுடைய படுக்கை அறையில தான் இருப்பான். என்ன செய்வான் ஷைத்தான்? ஒவ்வொரு மனிதன் கூட ஒரு ஷைத்தான் இருப்பான். அவன் தன்னுடைய இந்த ஒரு அடியானுக்கு, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்கு என்ன செய்வான்? ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்துல 3 முடிச்ச போட்டுருவான். 3 முடிச்ச போட்டதற்கு பிறகு நல்ல முறையில தூக்கம் வரணும்னு சொல்லி ஷைத்தானே வந்து நமக்கு பாதுகாப்பா நிற்பான். இப்படி ஷைத்தானே வந்து பாதுகாப்பா நின்று நல்ல முறையில தூங்கு, எங்க நீ ஃபஜருக்கு எந்திரிச்சிருவியோ. ஏன்னா ஷைத்தானுக்கு பயம். ஷைத்தானுக்கு பயம் என்ன? நாம் இபாதத்துக்கு போறது. ஆனா அல்லாஹுக்கு என்ன வேணும்? நாம் இபாதத்துக்கு வந்து ஷைத்தானை தவிர்த்து கொள்வது. இப்ப ஷைத்தான் இந்த 3 முடிச்ச போட்டு நம்மளை அடிமையாக்கி விடுகிறான். இதுல இருந்து நாம எப்படி மீண்டு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. இந்த சுன்னத்தை ஒரு மனிதன் இந்த 3 முடிச்சுகளை எப்பொழுது அவிக்கிறான், நமக்கு கையால் அவிழ்க்க முடியாது. ஏன்னா இது யாருக்கும் தெரியாது. ஆனா எப்படி செய்ய முடியும்? 3 சிறிய விஷயங்கள். காலை எழுந்த உடனே முதல் விஷயம் என்ன ஓத வேண்டும்? இந்த துவா, அல்ஹம்துலில்லாஹில்லஸீ அஹ்யானா பஅதமா. பிறகு ஃபஜருக்காக வேண்டி ஒது செய்தால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். ஃபர்ஸ்ட் முடிச்சு, முதலாவது முடிச்சு துவா ஓதுன பிறகு அவிழ்ந்து விடும். 2வது ஒது செய்ததற்கு பிறகு துவா ஓதுறோம், ஒது செஞ்ச உடனே 2வது முடிச்சும் அவிழ்ந்து விடும். 3வது ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, நாம தொழுகையின் பக்கம் போய் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டால் அந்த முடிச்சும் அவிழ்ந்து விடும். இப்படி இந்த கணக்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை கற்று தராங்க. இந்த அனைத்து விஷயங்களுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் தூக்கத்தினுடைய ஒழுக்கமாக காண்பிச்சு கொடுக்குறாங்க. ஆகையால நாம இந்த அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த ஒழுக்கத்தை பேணக்கூடிய நபர்களாக நம்மை மாற்றி அமைப்பானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம இந்த 2 நாட்களுமே கேட்ட தூக்கத்தினுடைய ஒழுக்கங்களை பின்பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நல்ல முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய நம்மளுடைய அமர்வு இந்த 2 நாட்கள் எப்படி நாம தூங்குவதும் தூக்கத்திலிருந்து விழுந்த கூட அந்த ஒழுக்கத்தை பார்த்தோமோ, இதே போலவே இன்ஷா அல்லாஹ் நாளைய இந்த தர்ஸிலே கழிவறையிலே சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கழிவறையிலே செல்லக்கூடிய மலம் ஜலம் கழித்தாலும் சரி, அந்த ஒழுக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் எப்படி தெளிவாக விரிவாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ இதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹ் நாளை அமர்விலே பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்ளலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ்.